அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இமிய புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சத்தான தயிர் சூப்பு செய்யலாங்க. கிரிவல பாதையில் மலை ஓரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு கடுமையான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்கு, இந்த சம்மருக்கு ஒரு சில இடத்துல தான் மழை பெய்யுது. எங்கள் பக்கத்துலலாம் சரியான வெயில் அடிக்குது. அதுக்காக இந்த உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த தயிர் சூப்பு. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. நான் தயிர் எடுத்து ஒரு 100 கிராம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கிறேன். ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை வச்சுருக்கிறேன். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். புதினா இலை, ரெண்டு பூண்டு பல்லுங்க இடித்து வச்சுருக்கேன். இந்த கரண்டியாலே தயிர் இப்படி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இந்த தயிரில் 2 பூண்டு பல்லை போட்டுக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். கேரட்டு சேர்த்துக்கலாங்க. கேரட் போட்டு கலக்கி விட்டுடலாம். கூலிங் தண்ணி, நல்லா தண்ணி சில்லுன்னு இருக்கணும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். தயிர் சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சத்தானதும் கூட. தயிரில் உப்பு போட்டுக்கலாம். இதேமாரி கேரட்டு போட்டு சூப் வச்சு குடித்தா ரொம்ப எனர்ஜியாக இருக்குங்க. இந்த வெய்ய நேரத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்குது எங்கள் பக்கத்தில். இதேமாரி சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். இதில் கேரட்டுக்கு பதில் வெள்ளரிக்காய் போடலாம். இது வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இதில் புதினா இலை போட்டுக்கிறேன். இந்த சம்மருக்கு ஏற்ற தயிர் சூப்பு ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.